இணையதளம் ஒன்றிலே காத்தான்குடி மொஹிதீன் மெத்தை பெரிய ஜும்மா பள்ளி வாயிலிலே வெள்ள நிவாரணத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக ரகளை நடந்ததாக இணையதளத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மொஹிதீன் மெத்தை பெரிய ஜும்மா பள்ளி வாயில் நிர்வாகத்தினர் என்ன கருத்துக்களை கூற விரும்புகின்றார்கள் என்பதை இப்பொழுது நாங்கள் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடந்த 9ஆம் தேதி இந்த பிரதேசத்திலே கடும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்ற ஒரு மனித விடயம். இந்த 9ஆம் தேதி எங்களுடைய பள்ளிவாயிலே எங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாகத்திற்குட்பட்ட தஜ்வீத் கலாசாலையினுடைய தராதர பத்திரம் வழங்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்று அந்த மழை நிமித்தம் அந்த நிகழ்ச்சி நடாத்துவதற்காக எங்களுடைய பள்ளிவாயில் நிர்வாகிகள் எல்லாம் பள்ளியிலே கூடியிருந்தோம். அன்றைய நிகழ்ச்சி நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதால் அன்றைய நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு அன்றைய நிகழ்ச்சிக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த காலை உணவு பனிஸ் என்பவற்றை நாங்கள் உடனடியாகவே எங்களுடைய பள்ளிவாசல் அருகாமையில் உள்ள அண்டியுள்ள வீடுகளுக்கு அன்று காலை உணவாக அந்த பனிசுகளை கிட்டத்தட்ட 400 பனிசுகளை நாங்கள் மக்களுக்கு பங்கிட்டோம். அதன் பின்னர் தொடர்ச்சியாக மழை பெய்த காரணத்தினால் இந்த சூழலிலே மக்கள் சமைப்பது என்பது கடினமாக இருக்கும். ஆகவே மக்களுக்கு ஏதாவது நிவாரண பணிகளில் பள்ளி வாயில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் நிர்வாகம் யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா மூலமாக சமைத்த உணவு வழங்குவதற்கான பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது என்ற செய்தி கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் தொடர்பு கொண்ட பொழுது மக்பூல் ஹாஜியாருடைய கடையிலே இந்த பொருட்கள் விநியோகிக்கப்பட்டதாக நாங்கள் கேள்வியுற்று அமைச்சருடைய காரியாலயத்தோடு தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் மக்பூல் ஹாஜியாருடைய கடைக்கு போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். நாங்கள் அங்கு சென்று அன்றைய சமைத்த உணவு வழங்குவதற்காக எங்களுக்கு 25 பேக் அரிசியும் 5 கேஸ் மீன் வீட்டும் 2 பேக் பருப்பும் 4 பேக் உருளைக்கிழங்கும் எங்களுக்கு வழங்கப்பட்டது. அதனை கொண்டு வந்து நாங்கள் உடனடியாகவே அன்று சமைத்த உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து அன்று உடனேயே இந்த சமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து அன்று நாங்கள் சமைத்த உணவை வழங்கினோம். தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த சமைத்த உணவு வழங்கிக் கொண்டிருந்த எங்களுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக இந்த மழை பெய்வதனால் நாங்கள் தொடராக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாங்கள் யோசித்த பொழுது அங்கு குழுமி இருந்த நிர்வாக உறுப்பினர்களான எங்களுடைய உபதலைவர்கள் ஒருவரான ரவுஃப் ஹாஜியார், சிவில் இன்ஜினியர், அதே போல நசீலா ஹாஜியார், அக்பர் ஹாஜியார், இப்படியானவர்கள் நாங்கள் ஒரு மாட்டுக்கான கொடுப்பனமான 25,000 ரூபாயை நாங்கள் தருவதாக அவர்கள் சொன்ன பொழுது ஏனைய நிர்வாகிகள் மாயர் ஹாஜியார், அதே போல எங்களுடைய தலைவர் மர்சூக் அஹமத் பை, ரஃபீக் ஹாஜியார் 15,000 ரூபாய் பெறுமதியான அரிசி தருவதாக, கச்சோம ஹாஜியார் 10,000 ரூபாய் தருவதாக, இவ்வாறு நிர்வாகிகள் உடனடியாகவே அடுத்த நாள் சமையலுக்குரிய செலவை தருவதற்கு முன் வந்த பொழுது நாங்கள் அடுத்த நாள் சமையல் வேலைகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை உடனடியாகவே நாங்கள் செய்து அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான பொருட்களை கொள்வன செய்து அடுத்த நாள் நாங்கள் சமையல் வேலைகளை தொடராக செய்து கொண்டிருந்தோம். அப்ப எங்களுக்கு முதல் நாள் கிடைத்த அந்த பொருட்கள் அரிசி என்பவைகள் சமைப்பதற்கு மிகவும் சிரமமாக இருந்தபடியால் நாங்கள் நல்ல அரிசியை கொண்டு பழுதாகாத கெட்டுப்போகாத நல்ல அரிசியை கொண்டு இந்த உணவை வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நல்ல அரிசி முத்துச்சம்பா அரிசியை நாங்கள் கொள்வனவு செய்து அடுத்த நாள் நாங்கள் மாடுகளை வாங்கி அறுத்து அந்த அரிசியை கொண்டு நாங்கள் சமைத்த சோறும் கரையுமாக அடுத்த நாள் நாங்கள் வழங்கினோம். தொடர்ந்து இந்த மழை வெள்ளம் பெருகி கொண்டிருந்தபடியால் 3வது நாளும் சமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் சில தனவந்தர்களோடு தொடர்பு கொண்ட போது அவர்களும் தாமாக மனமும் சில அன்பளிப்புகளை நன்கொடைகளை வழங்கினார்கள். அந்த நன்கொடை வழங்கப்பட்ட விவரங்கள் இங்கு இருக்கிறது. பொதுமக்களின் பார்வைக்காக நாங்கள் அதனை முன்கூட்டியே இந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் இந்த வேலைகள் தொடங்குகின்ற பொழுது இதனை நாங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு விட வேண்டும் என்றும் அதே போல எங்களுக்கு அன்பளிப்பு தந்தவர்களுக்கு இந்த கணக்கு விவரத்தோடு நன்றி கடிதம் அனுப்ப வேண்டும் என்பதற்காக எங்களுடைய காரியாலயத்தில் இருக்கின்ற கம்ப்யூட்டர்ல நன்றி கடிதம் ஏற்கனவே டைப் பண்ணப்பட்டு ரெடியாக இருக்கிறது. ஆக நாங்கள் இந்த விவரங்கள் இருக்கிறது. ஆகவே பல தனவந்தர்கள் முன் இந்த நன்கொடைகளை வழங்கினார்கள்.
சொன்னார்கள். ஆகவே 3வது நாளும் நாங்கள் சமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து 3வது நாளும் சமைத்த உணவை நாங்கள் எங்களுடைய பள்ளிவாயல் நிர்வாகிகளும் மேலே தனவந்தர்களும் தந்த பொருட்களையும் அன்பளிப்புகளையும் வைத்து நாங்கள் 3வது நாள் நாங்கள் இந்த சமைத்த உணவை வழங்கி கொண்டிருந்தோம். 3வது நாள் இந்த சமைத்த உணவை வழங்கி மிகவும் சிரமப்பட்டிருந்த நிலையில 4வது நாள் சமைப்பதற்கான ஒழுங்குகள் எங்களிடம் இருக்கவில்லை. பண வசதி நிதியும் போதாமல் இருந்தது. அதே போல இந்த வேலையில் ஈடுபட்டவர்கள் ஓரளவு சலிப்படைந்து இருந்தார்கள். ஆகவே நாங்கள் 4வது நாள் அடுத்த நாள் புதன்கிழமை இந்த சமைப்பதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யவில்லை. 4வது நாள் எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த 2 கிராம உத்தியோகஸ்தர்கள் பிரிவு எங்களுடைய பள்ளிவாயல் மகல்லாக்கள் உட்படுகிறது. அந்த கிராம உத்தியோகத்தர்கள் எங்களோட தொடர்பு கொண்டு சொன்னார்கள், பிரதேச செயலகத்தினால் சமைத்த உணவு வழங்குவதற்கான பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறது. அவை அடுத்த நாள் நீங்கள் வளமை போன்று சமைத்த உணவை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள், அதற்கான பொருட்களை தருகிறோம் என்று சொன்னார்கள். அவை நாங்கள் அடுத்த நாள் இந்த சமைத்த